ஹலோ மைடியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். நாளைக்கு உங்களுக்கான தமிழ் எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி வினாத்தால் தான் இது. ஸோ 6th ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிப்பேன். நான் தான் உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ பண்ணிடுங்க. ஸோ 1 மார்க் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆன்சர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆன்சருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் போடுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல் நான் போட்டுறேன். ஓகேவா? 1 மார்க் பாருங்கள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் என்ன? உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். நேர்மையான வாழ்வை டேஸ் வாழ்பவர். எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்துதல். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்சொல். ஸோ இது 6 1 மார்க் சூஸித்தான். படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தான் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்கா பாருங்கள். 7, 8, 9, 10 பாருங்கள். கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? 7, 8, 9, 10. அடுத்து எவைனும் 5 வினாக்களுக்கு ஓரிரு சொற்களில் விடையளிக்க. பார்த்துட்டிங்களா? 11, 12, 13, 14, 15, 16, 17. அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது? உயரும் நவர்ச்சி அணி என்பது யாது? அடுத்து எவையினும் 3 வினாக்களுக்கு ஓரிரு தொடர்களில் விடையளிக்க. அடுத்து 4 மார்க்ஸ் பாருங்கள். 18, 19, 20, 21, 22 வரை இருக்குது. 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். 18, 19 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 20, 21, 22 பாருங்கள். அடுத்து 23, 24. ஸோ மனப்படப்பகுதி 1, திருக்குறள் 1. இன்னா செய்தர ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல். இதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டேனா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக தப்பான்ட்டு. அப்புறம் புல்வெளி டேஸ் என தொடங்கும் பாரதம் அன்றைய நாற்காலால் என்னும் பாடலை எழுதுக. ஸோ அதை எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கண 1 மார்க்ஸு இதோட முடியுது உங்களுக்கு. ஓகேங்களா? இன்னும் இருக்கா? ஓகே. கலைச்சொல் தருக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அகரவரிசைப்படுத்துக, ஒலி வேறுபாடுகளை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, கொடிட்ட சொற்களை எவ்வகை பெயர்கள் என எழுதுக, காரண பெயர் 2 எழுத்து, தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக, எவ்வகை சொல், இருபொருள் தருக. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே 1 மார்க் தான். படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த 6 மார்க் பாருங்கள். ஏதேனும் 1க்கு மட்டும் விடையளிக்க. பாதம் என்னும் கதையை சுருக்கி எழுதுக. அப்புறம் வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. அடுத்து ஏதேனும் 1க்கு மட்டும் விடையளிக்க. நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிபக்தருக்கு கடிதம் எழுதுக. தேசிய ஒருமைப்பாடு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ தட்சிட்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவீங்க. அடுத்தடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் இன்ஜூஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன் நம்மளுடைய சேனலில். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கூட ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.